when you hear my voice, அதாவது என் குரல் உங்களுக்கு கேட்கும் பொழுது நான் எதற்காக உங்களுக்கு தெரிய வேண்டும்? Why I should be visible to you? இதோ வருகிறேன். ஒரு ஆளாக வந்து இந்த குரலுக்கு சொந்தக்காரனாக உங்கள் முன் வந்து அமர்கிறேன். என் குரல் உங்களுக்கு கேட்கும்போது அதில் நான் சொல்ல வேண்டியது எல்லாம் அதற்குள் இருக்கும் பொழுது நான் எதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டும்? சரி, நான் உங்களுக்கு தெரியும் பொழுது எதற்காக எனது குரலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டும்? Why? உருவங்கள் பதிவு செய்யப்படுகிறது, குரல்கள் பதிவு செய்யப்படுகிறது. குரல்கள் தனியே கேட்கலாம், விருப்பப்பட்ட நேரத்தில் திரும்ப திரும்ப கேட்கலாம், ஒலியை கூட்டி குறைத்து கேட்கலாம், கூடவே இசையும் சேர்த்து கேட்கலாம். இப்பொழுது உருவங்களும் அப்படியே ஆகிவிட்டது. புகைப்படங்கள் காணொளிகளாக மாற்றப்படுகிறது. புகைப்படம் சிரிக்கிறது, புகைப்படம் பேசுகிறது, எழுந்து நடக்கிறது, ஓடுகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் மனிதன் எதை பெறுகிறான், எதை இழக்கிறான், எதை நம்புகிறான், எதை சந்தேகிக்கிறான், எதை புரிந்து கொள்கிறான், எதனால் குழம்பி நிற்கிறான்? அதனால்தான் எனக்கு அந்த கேள்வி வருது. குரலற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் குரல் வெளியே கேட்பதில்லை. அதை நானும் பார்த்துருக்கேன். சில இடங்களில் நம்ம போய் பேசுவோம், அந்த இரைச்சலில் நம்ம குரல் வந்து ஈடுபடாது. சன்னமாக யாருக்கும் தென்படாத ஒரு மறைவிலிருந்து ஒரு குரல் எழும்பும். அப்படியே மெல்ல வரும் அந்த குரல். எல்லோருடைய கவனமும் அங்கே போய் சேரும். உருவமும் குரலும் ஒன்று சேர்ந்த மனிதன் முழுமையான மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? யார் முழுமையான மனிதர்? ஐம்புலன்களும் ஒருங்கே சிறப்பாக செயல்படுமானால் அதை தாங்கி இருக்கும் அந்த மனிதன் முழுமையான மனிதன் என்று சொல்லலாமா? அப்படியான குரலற்றவர்களின் குரல் இதுவரை உலகுக்கே தெரியாத மாமேதைகள் எல்லாம் மறைந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் என்ன செய்வது? ஒரு மாதிரி இருக்கு இந்த கேள்வி. ரொம்ப பெரிய மனுஷன் அப்படிங்கிறோம், இல்லாம போறான். இல்லை, இதுவரையும் தெரியாத சில மனிதர்கள், முகம் தெரியாத மனிதர்கள் பல அற்புதங்களை செய்துவிட்டு இதோ இந்த காற்றை போல் கடந்து செல்கிறார்கள். வித்தியாசமாக இருக்கு இந்த அனுபவம். வாய்ஸ் அண்ட் பாடி. பாடி வந்து ஒரு ப்ரெசன்ஸ் இல்லை, ஒரு வழிபாடுங்கிற மாதிரி. வழிபடுவதற்கு இதுவரை குரலை வழிபட்டது நான் கேட்டதில்லை.
முன்னெல்லாம் அந்த குரல் பதிவு இல்லாததுனால அப்படியே ஒரு பழக்கம் இல்லாமல் போயிடுச்சாங்க. இப்போ வழிபடுறோம். மிகச்சிறந்த பாடகர்களை திரும்ப திரும்ப கேட்டு ஆராதிக்கிறோம், மனம் உருகுகிறோம், மகிழ்கிறோம். Very interesting it is. So what is body and what is voice? எப்படி இருந்தால் அதற்கு பெயர் வாய்ஸ், எப்படி இருந்தால் அதற்கு பேர் உடல். காலத்துக்கும் மனித இனம் இருக்கும் வரை ஒரு உருவம் எல்லோர் மனதிலும் இருக்குமானால் அதற்கு என்னவென்று பெயர்? அதோ அந்த சுவற்றில் இருக்கும் படம் என் தாத்தாவின் படம். எங்கள் அப்பா வணங்கினார், இப்பொழுது நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவர் தன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்ததாக, வாழச் சொல்லிக் கொடுத்ததாக என் தந்தை சொல்ல கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் அதையே சொல்கிறேன். என் தாத்தா இல்லை, அவர் படம் இருக்கிறது, அவர் குரல் இல்லை. Actually, we should discuss what is body and what is voice. உனக்கெல்லாம் வாய்ஸே இல்லைப்பா, அதனால்தான் நீ இந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். அவனுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குங்க, அவன் வரவே தேவையில்லைங்க, அவன் பேரை சொன்னாவே போதும் வேலை நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய உடலும் குரலுமா மனிதன் இயங்குவது, மனிதன் வாழ நினைப்பது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏதாவது பேசினால் கேட்பதற்கு ஆள் இருக்கவில்லை. எனக்கு இதோ நீங்கள் இருக்கிறீர்கள். அப்பொழுது பேசப்படுவது கேட்கப்படுகிறது. இங்கே the voice is heard. The voice is heard. ஒரு குரல் கேட்கப்பட்டு விட்டால் அதனுடைய ஆயுள் பூர்ணமடைந்ததாக கருதப்படுகிறது. It has lived to the extent what it has to be or it can be. But கேட்கப்படாத குரல் மனநல மருத்துவமனையில் எதிரொலிக்கும் குரல்களைப் போல தெருக்களில் எத்தனை பேர் தாமாக பேசிக்கொண்டு செல்கிறார்கள். அந்த எண்ணிக்கை அதிகமாவது போல் தோன்றுகிறது. மனிதன் தனக்குள்ளே அதிகம் பேசிக்கொள்கிறான். No voice is heard. வாழ்நாள் முழுவதும் ஒரு குழந்தையைப் போல், ஒரு குழந்தையைப் போல், ஒரு பெயிண்டிங் போல் வனாந்திரத்திலும் எப்பொழுது வரும், எப்பொழுது பாடும் என காத்திருக்கும் டூரிஸ்ட் போல் வாழ வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம்
வரம் பெற்றவர்கள் தான்.